வணக்கம். என்னுடைய பெயர் பொதிகை சாரதி. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர், வர்த்தகணி, ஊடக பேச்சாளரும் பல டிவி நிகழ்ச்சிகளில் பேசிகிட்டு இருக்கேன். இன்னிலேருந்து தீய சக்தி திமுகவை எதிர்த்து வீடியோ போடலான் இருக்கேன். இனிமேல் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. தேர்தல் முன்னிட்டு நிறைய பேச வேண்டியது இருக்குது. தீய சக்தி திமுகவை நாம் விமர்சனம் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் விமர்சனங்களை கடுமையாக வைப்போன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு டாபிக் முக்கியமாக போயிட்டுருக்கிறது என்னென்னா, பெண்களை அவதூறாக பேசிய அமைச்சர்கள் பேசிட்டாங்கன்னு ஒரு டாபிக் விவாதம் போயிட்டுருக்கு. தவறு தான். பெண்களை யார் தவறாக பேசினாலும் அது தவறான விஷயம்தான். அதை யாரும் ஏற்றுக்க முடியாத விஷயம். அது அந்த அமைச்சர்கள் அண்ணன் அவர்களே அதற்கான மன்னிப்பெல்லாம் கூறியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம். ஆனால் இதை வைத்து திமுக அரசியல் செய்கிறது. தீய சக்தி திமுக எப்படி அரசியல் செய்யுதுன்னா, இவர்கள் பேசாததை போல, இவர்கள் நாகரிகமாக நடந்து கொண்டதை போல, இவர்கள் ஒரு மாயையை உருவாக்கி கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் ஏற்கனவே பதிவு பண்ணது தான், பெண்களை யார் தவறாக பேசினாலும் தவறு தான். அதை மாற்று கருத்து கிடையாது. அதற்கான வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. வருத்தத்தை தெரிவிச்சுட்டா அது கடந்து போயிடணுமே தவிர அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, அதுதான் நாகரிகம் என்றது நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் தீய சக்தி திமுக இதை வைத்து இப்போது அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அரசியல் எப்படின்னா, திரு கருணாநிதி காலத்துலேருந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த 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 இதை திரு கருணாநிதி அவர்கள் காலத்துலேருந்து நம்ம எடுத்துக்குவோம். இவர்கள் எப்படி அரசியல் செய்திருக்காங்கன்ட்டு. இவர்கள் பேசாத, திரு கருணாநிதி பேசாத வார்த்தைகளை, பெண்களை எவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு தெரியுங்களா? அதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இதே இந்திரா காந்தி அம்மையாரை பேசாத வார்த்தைகளா? சொல்லுங்கள். சட்டமன்றத்தில் அந்த கோப்புகளை, அது ஃபைல் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை வைத்து ஒரு அநாகரிகமான வார்த்தையை பதிவு பண்ணுவர் தான் திரு கருணாநிதி. அவரை பற்றி நிறைய பேச வேண்டும்னா, பெண்களுக்கு எவ்வளவு இழிவாக பேச வேண்டுமோ அவ்வளவும் பேசியிருக்காரு. அதை மாற்று கருத்து இருந்தால் மறுக்க சொல்லுங்கள். அதை மறுக்க முடியுமான்றது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அது இல்லாமல் தொடர்ச்சியாக திரு ஸ்டாலின் திரு கருணாநிதி மகனான ஸ்டாலின் பேசுறது தான். அதே இன்றைய அமைச்சர்கள் என்னென்ன வார்த்தை தான் பேசியிருக்காங்க பெண்களை பற்றி. புதுசாக என்ன சொல்லணுமா? சொல்லுங்கள். ஓசி பேருந்துன்னு சொல்லியா? என்ன 1000 ரூபா வந்துருச்சா? மேக்கப் போட்டுனுக்கிறீங்களா? யார் கொடுத்த காசு? பேசாததான். பெண்களை தலையில் அடிக்கலையா? சமூகத்தின் பெயரை சொல்லி பேசலையா? இவர்கள் எல்லாம் இந்த தீய சக்தி திமுகவில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாமே இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர்கள் தான். ஆனால் இதை ஊடகம் தீய சக்தி திமுகவிடம் இருப்பதால் இதை பெரிதாக கொண்டு வரல. சில நேரங்களில் அது வீடியோவாக நம்ம சோஷியல் மீடியாவில் வந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம். திரு அம்மையார் குஷ்பு அவர்களை தரம் தாழ்ந்து ஒரு தீய சக்தியில் இருக்கும் மேடை பேச்சாளர் பேசினார் தெரியுங்களா? ஜெயிலுக்கு கூட போனார். அவன் பேரை கூட சொல்ல முடியல, சிவாஜின்ற பேரை. அந்த மாதிரி ஒரு அவை நாகரிகம் கூட தெரியாது தரம் தாழ்ந்து பேசக்கூடிய நபர்கள் இன்றைக்கி அதிமுகவை கை கட்டி பேசுகிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பேசினது தவறு தான். யார் பேசியிருந்தாலும் தவறு தான். அந்த மாற்று கருத்து கிடையாது. அது வருத்தம் தெரிவித்ததுக்கப்புறம் அதை கடந்து போயிருக்கணும். இன்ன வரைக்கும் கடந்து போகல. அதை வைத்து இன்றைக்கி திரு முதல்வர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதே மக்கள் தான் மாண்புமிகு அம்மா அவர்களை சட்டமன்றத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றது ஒரு பெண் என்றும் பாராமல் சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க.
பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கான பலனும் நீங்கள் அனுபவிச்சிங்க. இப்போவும் அனைத்து மகளிருக்கும் 1000 சொல்லி அதுலேயும் நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல், அதுவும் தகுதி வாய்ந்த பெண்கள் சொல்லிவிட்டு பெண்களை அனைவரையும் கொச்சைப்படுத்தி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு இயக்கம்னு நீங்கள் பதிவு பண்ணாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 99 குற்ற வழக்குகள் பெண்கள் மீது தீய சக்தி திமுக இந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதை மறுக்க முடியுமா? முடிந்தால் சொல்லுங்கள். சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, அவருக்கெல்லாம் என்ன எதுக்காக அந்த பதவினே தெரியல. எதுக்கு சைலண்ட்டாக வீட்டில் போய்ட்டு உட்காரத விட்டுட்டு வயசான காலத்தில் எதுக்கு இதெல்லாம்? நான் கேவலமாக இருக்குது. கொலை, கற்பழிப்பு, கெஞ்சா புழக்கம் இவ்வளவும் இருக்குது, நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பெண்கள் மீது குழந்தைகள் முதல் வயதான கிழவிகள் முதல் கொண்டு கற்பழிக்கப்படுறாங்க. அதை பற்றி பேச, அதன் மேல் நடவடிக்கை எடுக்க இந்த தீயசக்தி திமுகவிற்கு துப்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. இனிமேல் தீயசக்தி திமுகவை 15 விட அவர்கள் பல்லு பிடுங்கின பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இனிமேல் அவர்களை பற்றி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் செய்ததை வைத்து நாங்கள் இனிமேல் பேச தான் போகிறோம். இதுதான் ஆரம்பம். இனிமேல் கடுமையான விமர்சனங்கள் வைப்போம். மறுபடியும் நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அமைச்சர்கள் அனைவருமே அதுக்கான வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க, மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இதை பெருசுப்படுத்தாமல் விட்டால் கடந்து போயிருங்க. அனைத்து மகளிருக்கும் மனம் புண்பட்டுருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். வெளிப்படையாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்கிட்ட எங்கள் வீட்லேயும் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் இனி இது போல் ஒரு சம்பவம் வராது. ஆனால் இதை வைத்து கேவலமான அரசியல் செய்யும் நினைக்கும் தீய சக்தி திமுகவிற்கு மக்கள் சரியான பாடம் வருகிற 26 தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று நான் பதிவு செஞ்சுக்கிறேன். வணக்கம்.